ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராகியில் கார அடை ப்ளஸ் ராகி இனிப்பு அடை ரெண்டும் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகியில் கால்சியம் நிறையா இருக்கிறனால பெண்கள் நிறைய எடுத்துக்கலாம். ரொட்டியா கூழாக எந்த விதமாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ராகி மாவை முதல்ல லைட்டாக வானிலையில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்பலாம் வேணால் லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்தா போதும். வறுத்து எடுத்துக்கலாம். ராகி மாவு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கியது, தாளிப்புக்கு கடுகு உளுத்தப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எவ்வளோ தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தவா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு, கடுகு உளுத்தப்பருப்பு பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்க்கணும். அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அளவு மாவு இப்போ வதக்கி வச்சதை சேர்த்துடலாம். இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை எல்லாம் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்கீரை வெந்தயக்கீரைலாம் சேர்க்கலை. ஏன்னா என் பிள்ளைங்க இப்போ சாப்பிடாது. அதனால தான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல், அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இப்படி பிசைஞ்சு இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு தட்டு எடுத்து திருப்பி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ தட்டிடலாம். பாருங்கள், கார எடுத்துருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு கூட தட்டிடலாம். பாருங்கள், இப்போ தட்டியாச்சு. இப்போ ஃபோர்க் வச்சு இப்போ குத்திக்கோங்க. பாருங்கள், தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இந்த அடையை போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். ராகி கார அடை ரெடி ஆயிடுச்சுங்க. ராகி இனிப்பு அடைக்கு ஒரு பவுல் ராகி மாவு, மாவு அளவு வெல்லம், உப்பு தேவையான அளவு, தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருட்கள் இதுதான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தவாவில் கொஞ்சமாக தண்ணி வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை கரைசல் எடுத்தாச்சு. ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசி மண் ஏதாவது இருக்கும் வெள்ளத்தில், அதனால் நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்க, ராகி மாவில் தேங்காய், உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஸ்வீட்டு தானே, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வெள்ளை தண்ணி ஊற்றி பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதோட சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தட்டியாச்சு. இதே மாதிரி ஃபோக் எடுத்து இங்கே ஹோல் போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி அடையை போட்டுடலாம். நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம் விருப்பப்பட்டால். நான் எண்ணெய் தான் இப்போ ஊற்ற போகிறேன். வேகட்டும். ராகி மாவுலையா கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகட்டும். திருப்பி போட்டுடலாங்க.
திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க, ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. ராகி கார அடை, இனிப்பு அடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.